அதற்கு பிறகு பிரதீபன், சந்தனு மகாராஜா. இந்த பரதன் என்பவனும் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவன். அவன் யார் என்று கேட்டால், பாரதம் போய்கொண்டிருக்கின்ற போக்கிலே இடையிடையே 1000 இடைச்செருகல்கள், கிளைக்கதைகள் என்கின்ற பெயரிலே வரும். இந்த பரதன் யாருடைய மைந்தன் என்று கேட்டால், துஷ்யந்தனுடைய மகன். துஷ்யந்தன் சகுந்தலை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது, யாருமே மறந்திருக்க முடியாது துஷ்யந்தனையும் சகுந்தலையும். அந்த துஷ்யந்தனுடைய மகன்தான் இந்த பரதன். சகுந்தலை யார் என்று கேட்டால், விஸ்வாமித்திரருடைய மகள். விஸ்வாமித்திரர் கடுமையான தவம் செய்கிறார். எதற்கு? பிரம்மரிஷி பட்டத்தை பெற வேண்டும் என்று கடுமையான தவம் செய்தார். பிரம்மரிஷி பட்டத்தை பெறுவதற்கு அவர் செய்யக்கூடிய தவத்தை பார்த்து பயந்தான் இந்திரன். இந்திரனுக்கு எப்போவுமே அவனாவது கடுமையான தவம் செஞ்சான்னா அவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா எங்கே தன்னுடைய இந்திர பதவி பறிபோயிருமோன்னு. இப்போ இந்த தவத்தை கலைப்பதற்காக என்ன செய்தான் தெரியுமா? தேவலோக மங்கை மேனகையை அனுப்பினான் விஸ்வாமித்திரர் இருக்கின்ற இடத்திற்கு. மேனகை தன்னுடைய அழகு முழுவதையும் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்து அவரை மதிமயக்கி தன்னுடைய தவத்தை கைவிட்டார். பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்று தவத்தை தொடங்கிய விஸ்வாமித்திர முனிவர் பெண் சுகத்துக்கு ஆட்பட்டு ஒரு சாமானியனை போல தவத்தை கலைத்தார். இப்போ அவளுடைய வயிற்றிலே ஒரு அழகான கரு வளர்ந்தது. அழகான கரு வளர்ந்தது. இப்போ என்ன செய்தாள்? சகுந்தலை பிறந்தாள். சகுந்தலை பிறந்த பிறகு இவருக்கு தெரிய வருகிறது, இத்தனையும் இந்திரன் செய்த சூழ்ச்சி. இனிமே மேனக கூட நாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் தேடின வழியில் போயிட்டார். மேனக குழந்தைய போட்டுட்டு தேவமங்கை குழந்தையோட தேவலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவ தனியாக போயிட்டார். ஆக ஒரு பாவமும் அறியாத இந்த பெண் குழந்தை தாயாலும் நிராகரிக்கப்பட்டு தந்தையாலும் நிராகரிக்கப்பட்டு இப்போ அந்த காட்டில் ஒரு ஓரத்தில் கிடக்கு. மாலினி என்கின்ற ஆற்றங்கரையில் கண்வ மகரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் அந்த குழந்தை கிடக்கு. எந்த ஆதரவும் இல்லாமல் அந்த குழந்தை கிடக்கு. அந்த குழந்தையை பறவைகள் சூழ்ந்து பாதுகாத்தது. இந்த காட்சியை கண்வ முனிவர் பார்த்து, கண்வ முனிவர் போய் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து அதற்கு சகுந்தலை என்று பெயரிட்டார். சகுந்தலை என்கின்ற நாமத்திற்கு என்ன பொருள் என்று சொன்னால், பறவைகளால் வளர்க்கப்பட்டவள், பறவைகளால் பாதுகாக்கப்பட்டவள் என்று பொருள். பறவைகளால் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் அவளுக்கு சகுந்தலா என்று பெயர். பல ஆண்டுகளாக அருமையாக தன்னுடைய மகளாக பாவித்து வளர்த்து வருகிறாள். ஒரு நாள் வேட்டையாட துஷ்யந்த மன்னன் வருகிறான். ஒரு மானினுடைய காலிலே அவனுடைய அம்புப்பட்டு மான் அலறிக்கொண்டு ஓடுகிறது. ஓடிய மானை தேடி வருகிறான். மானை பிடித்து அதனுடைய கால்களில் ஏற்பட்ட காயங்களுக்கு இப்பொழுது சகுந்தலை மருந்து போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த காட்சியை துஷ்யந்தன் பார்த்தவுடன் அவள் மீது கருணை மட்டுமல்ல, அவள் மீது காதலும் சேர்ந்து வந்தது. சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுடைய அழகிலே அவளும் காதல் வயப்பட்டாள். பல ஆண்டுகளாக அந்த காட்டுக்குள்ளே இருவரும் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டு ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், யாருக்கும் தெரியாம. அதனுடைய விளைவு ஒரு அழகான ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய நிலை சகுந்தலைக்கு ஏற்படுகிறது. இப்போ நாட்கள் கடந்து சென்ற உடனே அரண்மனைக்கு போக வேண்டிய கட்டாயம் துஷ்யந்தனுக்கு. அவன் புறப்பட்டு போகிறான். நான் மீண்டும் வந்து உன்னை அழைத்து கொண்டு செல்வேன். அதுவரைக்கும் என் ஞாபகமாக இந்த மோதிரத்தை நீ அணிந்து கொள்ளுன்னு ஒரு மோதிரத்தை எடுத்து அவள் கையில், அரச முத்திரை பதித்த மோதிரத்தை அவள் கையில் போட்டுட்டு போயிட்டான். இப்போ இவளுக்கு ஒரு அழகான குழந்தை, ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். ரொம்ப அழகா அதற்கு பரதன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். சம்மதனன் என்று ஒரு அழகான பெயரை கண்வ முனிவர் சூட்டுகிறார். அவனை மிக அழகாக பரதன் என்று சகுந்தலை அழைத்தாள்.
அவளும் துஷ்யந்தன் இன்று வருவான், நாளை வருவான், நாளை மறுநாள் வருவான் என்று காத்தே இருக்கிறாள். அவன் வரவே இல்லை. போனவன் வரல. என்ன காரணம்னு சொன்னா, இவன் புறப்பட்டு போன பிறகு அந்த கையில் உள்ள மோதிரத்தை பார்த்து கொண்டே இருந்த சகுந்தலை தன் காதலனை நினைத்து ஏங்கிக் கொண்டு ஒரு இடத்திலே ஒரு ஜடப்பொருளை போல அமர்ந்திருந்தாள். இந்த உடம்புல உயிர் இருக்கானே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆழ்ந்த நிலை. காதலனை நினைத்து அமைதியாக ஒரு ஓரத்தில் இருக்கிறாள். விதி எப்படி விளையாண்டுச்சு பாருங்க. துர்வாச முனிவர் வந்தார். துர்வாசர்னாலே கோபம், துர்வாசர்னாலே ஆத்திரம், துர்வாசர்னாலே அவசரம். வந்தவர் அந்த பெண்ணை பார்த்தார். தன்னை எதிர்கொண்டு வரவேற்கவில்லையே இவள். வந்துருச்சு கோபம். உடனே பிடிசாமம். யாரை நினைத்து கொண்டு நீ இருக்கிறாயோ அவன் உன்னை மறந்து போவான்ட்டு. இப்படி ஒரு சாபம் ஐயா. என்ன ஏதுன்னே கேட்காம, ஒரு உடம்பு கூட சரியில்லாமல் இருக்கலாம், அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம், என்ற மன்னிப்பு கேளுன்னு கூட சொல்லியிருக்கலாம். இவ்வளவு மை மறந்து நீ அமர்ந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன் மனதில் எவனோ ஒருவன் குடியிருக்கிறான், அவன் உன்னை மறந்து போவான். கொடுமையான சாபம். பக்கத்தில் நின்ன தோழி துர்வாசர் காலில் விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி அவளை நீங்கள் மன்னிக்கணும்னார். துர்வாசரே இப்போ மனசில் நினச்சாரா, ஆகா நம்ம அவசரப்பட்டுட்டோமோ. இந்த பெண்ணிட்ட சொன்னாரா, அம்மா நீ யாரை நினைத்தாயோ அவன் உன்னை மறந்து போவான். ஆனால் உனக்கு ஒரு சாப விமோசனம் தருகிறேன். அவன் கொடுத்த மோதிரம் உன் கையில் இருக்கிறதல்லவா, அந்த மோதிரத்தை நீ காட்டினால் அதை பார்த்த மாத்திரத்தில் உன் ஞாபகம் வந்து அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான். கொஞ்சம் அவளுக்கு திருப்தியாக இருந்தது. பல நாட்களாக துஷ்யந்தன் வருவான் என்று காத்திருக்கிறாள். அவன் வரவே இல்லை. ஒரு நாள் கண்வ முனிவர் மற்றும் அவர்களுடைய சகாக்கள் எல்லாரும் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு, பரதன் பிறந்துடுறான், அந்த ஆண் குழந்தையை அழைச்சிக்கிட்டு நேராக புறப்பட்டு துஷ்யந்தனை விசாரித்து அவன் நாட்டுக்கே போகிறாங்க. துஷ்யந்தன் இப்பொழுது அரியணையிலே வீற்றிருக்கிறான். இந்த பெண்ணு தன்னுடைய மகனோடு போய் நிற்கிறான். என்ன ஞாபகம் இல்லையான்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில் கொடுமை வேற எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. ஒரு குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு கணவனிடம் நான் தான் உங்கள் மனைவி என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கையில் நமக்கு பகையாளிக்கு கூட வரக்கூடாது. இந்த பெண் போய் நின்றாள், நான் தான் உங்கள் மனைவி, இதுதான் உங்கள் பிள்ளை. அவனுக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. அவன் பாவம் என்ன பண்ணுவான், துர்வாசருடைய சாபம் முன்னாடி வந்து நிற்குது. உன்னை நான் பார்த்ததே இல்லை, உன் கூட நான் பழகுனதே இல்லை. சாபத்தினால தான் அவன் அப்படி சொன்னான். இந்த சாபம்னு ஒன்று நிகழலைன்னா அவன் நிச்சயமாக அப்படி சொல்லியிருக்க மாட்டான். இன்றைக்கி எவனும் சாபம் போடாமலே பஞ்சமா பாதகத்தை அஞ்சாமல் செஞ்சுட்டு இவளை நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். இந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் தொலைப்பானுங்க? எத்தனை தடவை தான் காசியில் மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பானுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இவளை தெரியவே தெரியாதுன்றான் இப்போ சர்வசாதாரணமாக. ஆனால் அன்னைக்கு சாபத்தின் காரணமாக எனக்கு தெரியல, இதான் உங்கள் பிள்ளை எனக்கு தெரியலன்ட்டான். பழையபடி குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு தனியாக போய் பிள்ளையோடு இருந்தால் பிள்ளைய வளர்த்தா. துஷ்யந்தன் வரவே இல்லை. ஒரு சம்பவத்தை இறைவன் மங்களகரமாக செய்யணும்னு மனசு வச்சுட்டான்னு வைங்க, அது எப்படியாவது நடந்துடும். எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பத் துயரங்கள் இருந்தாலும், சம்மட்டியை வச்சு நம்மளை அடித்தாலும் சரிதான், இறைவன் நம்மளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதை எவனும் தடுக்க முடியாது. என்ன நடந்தது பாருங்கள். கண்வ முனிவரோட சகாக்களோட துஷ்யந்தனை பார்க்கறதுக்காக பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு புறப்பட்டு போனாளே சகுந்தலை. போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றை கடந்தால் தான் அக்கறைக்கு போக முடியும். ஒரு பரிசல்ல இவங்க எல்லாம் ஏறி போகும்போது அழகான அந்த ஆற்றினுடைய அந்த நீரோட்டத்தை பார்த்த உடனே அந்த நீருக்குள்ளே கையை விட்டு விளையாண்டா. நமக்கே அந்த பழக்கம் இருக்கும். போட்டில் போவோம், எங்கேயாவது போகும்போது அந்த பக்கம் இந்த பக்கமும் தண்ணி இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே கை விடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே கை விடாதீங்க, உள்ளே முதல்ல கிழக்கு பிடிச்சி இழுத்துரும் அப்படிம்பாங்க.
இந்த தண்ணியை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி இவளும் என்ன செய்தாள், அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டே அந்த பரிசலில் போனா. தன்னையும் அறியாமல் தன் கையில் கிடந்த அந்த துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம் தண்ணியோடு போயிட்டு, துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம் தண்ணியோடு போயிட்டு. இப்போ மோதிரத்தையும் தொலைச்சாச்சு. துஷ்யந்தனுக்கு இவ்வளோ எப்படி தெரியும்? என்ன சாப விமோசனம் கொடுத்தாரு? மோதிரத்தை காட்டினீன்னா அவனுக்கு ஞாபகம் வந்துடும்னாரு. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இறைவன் ஒருவனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எந்த சூழ்நிலையிலையும் ஓடோடி வந்து காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஆற்றுல மோதிரத்தை விட்டாலே, ஒரு மீனவன் வலை வீசி மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். இந்த மோதிரம் வந்து வலைக்குள்ளே மாட்டுது. இந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தா அரச முத்திரை இருக்கு. அப்போ இது நம்ம பொருள் இல்லை, இது அரசனுடைய பொருள், கொண்டு போய் ஒப்படைச்சிடணும்னு ஓடியே வந்தான். அதில் கூட பாரதம் எவ்வளோ பெரிய அறத்தை சொல்லுது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, இது இன்னார் பொருளாக தான் இருக்கும்னு முடிவு பண்ணிட்டீன்னா அதை அனுபவிக்க உனக்கு உரிமை கிடையாது, கொண்டு போய் கொடுத்துரு. இன்னைக்கு கொடுப்போமா? வழியில் ஒரு 50 ரூபா கிடந்தா விட மாட்டேங்குமே. அந்த காலத்துலலாம் வீதியில் காசு கிடந்தா கூட அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது, கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டுறணும்பாங்க. இன்றைக்கி எவனாவது பொட்டலத்தை எங்கேயாவது போட்டுற மாட்டானா? அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு அலையிறானே, ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக தூக்கி வீசிட மாட்டானா? அது நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுறாதா? நம்ம பெரிய பணக்காரன் ஆயிட மாட்டோமா? அடுத்தவன் மனத்துக்கு ஆசைப்பட்டு உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இவன் நேராக கொண்டு போய் அந்த மோதிரத்தை மன்னன்ட்ட காட்டினா, ஐயா இதில் அரச முத்திரை போட்டிருக்கு, இது அரண்மனையை சேர்ந்த நகையாத்தான் இருக்கணும், உங்கள் இதான் பாருங்க. அந்த மோதிரத்தை பார்த்தவுடன் சகுந்தலையினுடைய ஞாபகம் வந்தது துஷ்யந்தனுக்கு. அந்த ஞாபகம் வந்த உடனே தேவாதி தேவர்கள் மலர்களை அப்படியே பொழிந்து, துஷ்யந்தா உன் மனைவிதான் சகுந்தலை, உன் மகன்தான் பரதன் என்று அசிரீரி காட்டுது. ஓடியே வந்தாயா, மனைவியும் பிள்ளையும் தேடிக்கிட்டு ஓடி வாரான். காடு பூரா தேடுறான். கண்வ மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறாங்க, யாருமே இல்லை. காடுகள் முழுவதும் தேடி தேடி அலைகிறான். ஒரு இடத்துல ஒரு வாலிபனை சந்திக்கிறான். அந்த வாலிபன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சிங்கத்தை பிடித்து அதனுடைய வாயை பிளந்து அந்த வாய்க்குள்ளே எத்தனை பல்லு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு புலியை பிடிச்சி புலியினுடைய வாயை பிளந்து உள்ளுக்குள்ளே எத்தனை பல்லு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கணும்! எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சிங்கம் வருதுன்னா பயப்படுவான், புலி வருதுன்னா பயப்படுவான், தூரத்தில் இருந்தே வேட்டையாடுவான். ஆனால் அந்த புலியை பக்கத்தில் வர வச்சு அதோடு சண்டையிட்டு வாயை பிளந்து புலி சிங்கத்தினுடைய வாயில் இருக்கக்கூடிய பற்களை எண்ண வேண்டும் என்று நினைத்தால் நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கணும். பயந்து பயந்து பக்கத்தில் வந்தான் துஷ்யந்தன். அப்பா நீ யாரு, உன் பேர் என்ன? என் பேர் பரதன் என்று சொன்னான். அசுரீரில் பரதன் என்று ஒரு வார்த்தையை கேட்டான் இல்லையா? உன் பேர் பரதனா? அப்படி என்றால் உன் தாயின் பேர் என்ன என்று கேட்டான். என் தாயின் பேர் சகுந்தலை. உன் தந்தையின் பேர்? என் தந்தையின் பேர் துஷ்யந்தன், ஆனால் இதுவரைக்கும் நான் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னான். மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு சகுந்தலை இருக்கிற இடத்துக்கு ஓடியே வந்தான். மூவரும் ஒன்றாக இணைந்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அதற்கு பிறகு மிகுந்த பராக்கிரமத்தோடு பல ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இந்த பரதன் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஹஸ்தி ஆண்டதால் அது ஹஸ்தினாபுரம், அதற்கு பிறகு குரு ஆண்டதால் அது குரு வம்சம். அந்த குரு வம்சத்தில் பெயர் பெற்றவன் யார் என்று சொன்னால் பிரதீபன் என்று ஒரு மன்னன். அந்த பிரதீபனுடைய மகன் தான் சந்தனு மகாராஜா. எந்த மன்னனை பாரதத்தில் நீங்கள் அலசி ஆராய்ந்தாலும் அவர்களுடைய வம்சாவழி, அவர்களுடைய தலைமுறை, ஒழுக்கம், நேர்மை, பக்தி, வீரம், செறிவு, அத்தனை அம்சங்களும் நிறைந்திருந்தது. இந்த பிரதீபன் என்று ஒரு மன்னன் இருக்கிறான் இந்த வழித்தோன்றல்ல. அந்த குருவம்சத்தில் தோன்றின அந்த பிரதீபன் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவிக்கிறான். குழந்தை இல்லாமல் தவித்தவன் கங்கை நதிக்கரைக்கு வருகை தந்து கங்கை மடியிலே அமர்ந்து பல மணி நேரம் தவம் செய்கிறான், கண்களை மூடி. குழந்தை பாக்கியம் வேணும்னு தவம் செய்கிறான். இப்பொழுது ஒரு அழகான பெண் நடந்து வந்து பிரதீபனுடைய வலது தொடையிலே அமர்ந்தாள்.
தவம் கலைந்து பார்க்கிறான், ஒரு அழகு பொருந்திய பெண் தன்னுடைய வலது தொடையிலே அமர்ந்திருக்கிறாள். பெண்ணே, நீ யார் என்று கேட்ட. இந்த பெண் சொன்னா, நான் யாராக இருந்தா என்ன, குழந்தை இல்லைன்னு தானே தவம் செய்கிறாய், பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவிக்கிறாய் அல்லவா, என்னை திருமணம் செய்து கொள், நீ கேட்கக்கூடிய குழந்தைகளை நான் பெற்றுக் கொடுக்கிறேன். அவன் சொன்னா, தாயே, என்னை மன்னிக்கணும், என் வழித்தோன்றல்கள் அத்துணை பேரும் திறம்பட ஆட்சி செய்தவர்கள், ஒழுக்க சீலர்கள், நேர்மையானவர்கள், நெறிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள். என் மனைவி வாயிலாகத்தான் நான் குழந்தையை பெறுவேன், உன் மூலமாக அல்ல என்று சொன்னார். அதற்கு வாய்ப்பில்லைன்னு தானே தவம் செய்கிறாய், என்னை திருமணம் செய்து கொள் என்று மீண்டும் வலியுறுத்தினாள், மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாள். அப்போ பிரதீபன் சொன்னார், பெண்ணே, நான் சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிற, உன்னை திருமணம் செய்யணும்னு சொல்கிற, சரி, அந்த எண்ணத்தில் நீங்கள் வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும், வந்து என்னுடைய இடது தொடையில் அல்லவா அமர்ந்திருக்க வேண்டும், வலது தொடையில் வந்து ஏன் அமர்ந்தாய் என்று கேட்டான் பிரதீபன். அந்த பெண்ணு சொன்னா, இடதுக்கும் வலதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம். பிரதீபன் சொன்னா, ஒரு ஆண் மகனுக்கு வலதுபுறம் என்பது மகனின் அம்சம், இடதுபுறம் என்பது மனைவியின் அம்சம். மனைவியின் அம்சமாக விளங்கக்கூடிய இடது பக்கத்தில் வந்து நீ உட்கார்ந்திருந்தா உன்னை நான் மனைவியாக ஒருவேளை ஏற்றிருக்கலாம், உன் மூலமாக குழந்தைகளை பெற்றிருக்கலாம். ஆனால் என் மகனுக்குரிய அம்சத்தில் வந்து அமர்ந்த நீ என்னுடைய மருமகள், என் மகனுக்குரியவள், மருமகளை தொட்ட பாவம் மாமனாருக்கு வேண்டாம், எழுந்து போனார். சொன்ன உடனே கங்காதேவி மிக பிரகாசமாக தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து அவனுக்கு காட்சி கொடுத்தாள். காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அவனுக்கு ஆசி வழங்கினாள். பிரதீபா, உன்னுடைய நேர்மை, உன் மனைவிக்கு நீ மிக உண்மையான ஒரு கணவனாக வாழ்ந்ததனுடைய விளைவு உனக்கு நல்ல குழந்தைகளை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆசி வழங்கியவள் சொன்னாள், உனக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கும். மூத்த குழந்தை சிறு வயதிலே துறவரம் போயிடுவான், 3வது குழந்தை உலகத்தில் இருக்க மாட்டான், 2வது ஒரு குழந்தை மிகவும் அருமையாக ஆட்சி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை கொண்ட கருணை மிகுந்த பாசத்துக்கு அடிமையான ஒரு குழந்தை பிறப்பான். அவன் வளர்ந்து வாலிபமான பிறகு இதே கங்கை மடியிலே என்னை சந்திப்பான். என்னை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் என் மீது அளவு கடந்த காதல் அவனுக்கு வரும். என் மீது மையல் கொள்கின்ற வேளையிலே என்னை திருமணம் செய்வதற்கு இன்னென்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று நான் அவனிடம் சொல்வேன். அவனை நீ சம்மதிக்க சொல். அவனுடைய வாலிப பிராயத்திலே இதே கங்கை நதிக்கரையில் ஒரு பெண்ணை சந்தித்து அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான் என்று சொன்னால், அந்த பெண் இடக்கூடிய அத்தனை கட்டளைகளுக்கும் தலை வணங்கி அவளை திருமணம் செய்ய சொல். மறுத்து பேசினால் அந்த பெண் அவளோடு நீண்ட நாட்கள் வாழ மாட்டாள் என்கின்ற ஒரு செய்தியை, பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே மிக அழகாக பிரதீபனிடம் சொன்னாள். அதை போலவே கங்காவினுடைய ஆசியின் போலவே மனைவியோடு கூடி ரொம்ப அழகாக 3 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் மூத்த குழந்தை பேர் தேவாபி என்று பேர். ஆனால் மூத்த குழந்தை தான் நாட்டை ஆளணும் இல்லையா? ஆனால் அவனுக்கு எதிர்பாராத விதமாக தோல் நோய் ஏற்பட்டது. எப்பொழுதுமே அந்த காலத்தில் அரசாட்சியில் உட்கார வேண்டும் என்று நினைப்பவர்கள் உரிமை இருந்தால் மட்டும் போதாது, ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் அரச பீடத்தை அலங்கரிக்க முடியும். இப்போ தோல் நோய் வந்த காரணத்தினால் ஆட்சி அவன் கையில் ஒப்படைக்க முடியல. 3வது உள்ள குழந்தை இல்லை, அவன் 2வது உள்ள குழந்தை இருக்கான். அந்த குழந்தை பேர் சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜால் தான் இப்பொழுது முடிசூட்டிக் கொள்கிறார். அவர் தான் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். தன் தம்பியினுடைய தயவிலே இந்த ஆட்சியிலே தான் தொடர வேண்டாம் என்று நினைத்த தேவாபி தோல் நோயும் ஏற்பட்ட காரணத்தினால் நாட்டை விட்டு விலகி காட்டுக்குள்ளே போய் துறவரத்தை மேற்கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தார். இப்பொழுது சந்தனு மகாராஜா மிக அருமையாக ஆட்சி செய்கிறார் என்று பார்க்கிறோம். மிக அருமையாக ஆட்சி செய்கிறார் சந்தனு மகாராஜா.